நான் உங்கள் தோழி. நம்ம இன்றைக்கி குட்டி குட்டியாக சமோசா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். குட்டி சமோசாவை பிச்சு பார்த்தாக்கி இப்படி தாங்க இருக்கும். இதுக்கு முதல்ல நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம 2 பெரிய வெங்காயம் பொடிசாக வெட்டி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயத்தை போட்ட பிறகு ஒரு 6 மிளகாய் பொடிசாக வெட்டினதையும் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கேரட்டை சீவி வச்சுருக்கோம், அதையும் கூடல சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா கிண்டி விடுங்க. காய்கறிகள்லாம் எண்ணெயில் வதங்கின பிறகு கொஞ்சம் வேகட்டும், அரை வேக்காடு வேகக்கூடிய அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வத்தல் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்த பிறகு நல்லா கிண்டி விடுங்க. கூடவே கருவேப்பிலையும் மல்லிக்கீரையும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே பொடிசாக வெட்டி இருக்கணும். தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை, லேசாக வதங்கினாலே போதுங்க. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கோதம்பு மாவு யூஸ் பண்ணுறோம். 1 கப்பு கோதம்பு மாவு எடுத்துகிட்டு அரை ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் அல்லாட்டா நெய், 2ல் எதுனாலும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே கோதம்பு மாவில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். 1 கப்பு கோதம்பு மாவுக்கு அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா விரசி வைங்க. நல்லா சாஃப்டாக வரக்கூடிய அளவுக்கு நல்லா அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. தனித்தனி உருண்டையாக பிரித்து வச்சுக்கோங்க. தனியாக ஒரு கிண்ணத்தில் கோதம்பு மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்காகனாக்கி இந்த உருண்டையை உருட்டி எடுக்கிறதுக்காக. இந்த உருண்டை மெல்லிசாக வரக்கூடிய அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்து 4 பக்கமும் வெட்டி வச்சுக்கோங்க. சதுரமாட்டு வெட்டி வச்சதை தோசைக்கல்லில் போட்டு மாற்றி போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப கலர் வரணுன்ட்டு வேண்டாம், அதோட ஈரத்தன்மை போகிறதுக்காக தான் இதை பண்ணுறோம். எல்லாம் இப்போ நம்ம அடுக்கி வச்சு அதையும் பாதியாக வெட்டி நீளமாட்டு வரக்கூடிய அளவுக்கு வச்சுக்கணும். அப்போ தான் சமோசா போட முடியும். இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் கோதம்பு மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூழ் போல் வச்சுக்கோங்க. அப்போ தான் சமோசா போல் பொதிஞ்சு மூடி வைக்க முடியும். நம்ம கோதம்பு மாவு கூழை வச்சு தாங்க இந்த சமோசா மாதிரி கோன் ஷேப்பில் கொண்டு வர முடியும். கோன் ஷேப் வந்த பிறகு நம்ம செய்து வச்சுருந்ததை அதுக்குள்ளே 2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ எவ்வளவுக்கு காணுமோ அந்த அளவுக்கு வச்சு திரும்பியும் கோதம்பு மாவு கூழ் வச்சு அதை மூடி பொதிஞ்சு வைக்கணும். இப்போ நம்ம சமோசா 1 ஒட்டி முடிச்சாச்சுங்க. இதே போல் உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனைனும் ஒட்டி எடுத்துக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய உருட்டி வச்சுருந்த மாவை ஃப்ரிட்ஜுக்கு வச்சு எத்தனை நாள்னாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சமோசாவை பொரிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவுக்கு ஒரு 1 2 இல்லாட்டா 5 வரைக்கும் போடலாம். நான் இப்போ 5 சமோசா போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் இந்த நேரம் அடுப்பை சிம்மில் வைக்கணும். எண்ணெய்க்கு அதிகமாக வச்சாய்க்கு சமோசா பிரிஞ்சு உடஞ்சி எடுத்து போயிடும். அதுக்காக தான் கொஞ்சமாக ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் வைங்க. அதுக்கு பிறகு எடுத்துருங்க. எடுத்து வச்ச பிறகே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அதனால தான் உள்ள பொருட்களும் கொஞ்சம் நல்லா அவியும் இந்த எண்ணெயில். சமோசா ரெடி ஆகிட்டுங்க. இதே போல் உங்கள் வீட்லேயும் நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.